வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மத்திய அரசு வேலை 10வது முடிச்சிருக்கோங்க போதும். அதாவது குரூப் சியில் என்னென்ன வேலைன்னா ஸ்டெனோகிராஃபர், டிரைவர், கார்பெண்டர். எவ்வளோ சம்பளம் தராங்க அப்படின்னா 19,900 அதிலிருந்து 63,200 ரூபா தராங்க. இது விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி என்னென்னா 24/4/2026. விண்ணப்பிக்கக்கூடிய முறை எப்படின்னா தபால் மூலமாக விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. 10வது தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வேல்யூபுளாக இருக்கும். இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இது ஒரு பாதுகாப்பு உற்பத்தி துறையை சார்ந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்த வேலை. அடுத்து பார்த்திங்கன்னா காலி இடங்கள் மொத்தம் பார்த்தோன்னா 8 இருக்குது. அதில் ஸ்டெனோகிராஃபர் அதாவது சுருக்கெழுத்தாளர்களுக்கு 5 இடமும், ஓட்டுநர்களுக்கு 2 இடமும், அப்புறம் கார்பெண்டர் அதாவது தச்சர் இவர்களுக்கு 1 இடமும் கொடுத்துருக்காங்க. இதில் கல்வி தகுதி பார்த்தோன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு 12வது முடிச்சிருக்கணும். அடுத்து ஓட்டுநருக்கு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அப்புறம் வாகன ஓட்டணும் கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் 4 வருஷம் ஓட்டி அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கார்பெண்டர் 10வது முடிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயது விவரங்களை பற்றி சொல்கிறேன். அதாவது ஸ்டெனோகிராஃபர் 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கலாம். கார்பெண்டருக்கு பார்த்தோன்னா 18லேருந்து 37 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வயது வரம்பு தளர்வு அப்படின்னு பார்த்தோன்னா SC STக்கு 5 ஆண்டுகளும், OBCக்கு 3 ஆண்டுகளும் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 ஆண்டுகள் வரைக்கும். அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் அரசு விதிகளின்படி தளர்வு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சம்பள விகிதம் பார்ப்போம். ஸ்டெனோகிராஃபர் சுருக்கெழுத்தாளருக்கு 25,500லேருந்து 81,100 வரைக்கும், அதாவது லெவல் 4 வரைக்கும் தராங்க. அடுத்து ஓட்டுநருக்கு பார்த்தோன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் தராங்க. கார்பெண்டருக்கு 19,900லேருந்து 63,200. இது ரெண்டுக்குமே சேம் லெவல் தான். எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது எழுத்து தேர்வு மூலமாகவும் ஸ்கில் டெஸ்ட் திறன் தேர்வு உங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வேலை தராங்க. முக்கிய தேதி விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிற தேதி 28/3/2023 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி நாள் 24/4/2026. அதுக்குள்ளே உங்களோட விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சுக்கிங்க. அதை எப்படி தபால் மூலமாக இது பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். படிவம் ஆங்கிலத்திலையும் பூர்த்தி செய்யலாம். அடுத்து புகைப்படம் 3 சமீபத்தில் எடுத்த, அதாவது இப்போ தற்போதாக எடுத்த புகைப்படம் 3 அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்வலப் கவர் 25 to 10 சென்டிமீட்டரில் இணைக்கப்பட்டிருக்கணுமா. மேல் விலாசம் கவரில் அப்ளிகேஷன் ஃப்ரம் போஸ்ட் தெளிவாக குறிப்பிட்டு கீழே உள்ள முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய முகவரி என்னன்னா சீப் குவாலிட்டி அசூரன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நியர் NSTL, அதாவது ஆப்போசிட் ரைட் பஜார். இந்த விண்ணப்பத்துக்கு நீங்கள் போஸ்ட் அனுப்பணும். அதுக்கப்புறம் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்கப்பூர்வ அறிவிப்பு PDF விண்ணப்ப படிவம். அதாவது இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றத ஃபஸ்ட்டு இதில் இருக்கும். அடுத்து இணையதளம், இதுக்கான அங்கீகரிக்கப்பட்ட இணையதளம் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து அரசு வேலை வாட்ஸ்அப் சேனலு உடனே சேருங்கள். அதாவது நீங்கள் இந்த சேனலில் சேர்றது மூலமாக டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லை அரசு வேலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும்.
இன்றைய அரசு வேலைகளை கிளிக் செய்யவும். இன்னைக்கான அரசு வேலைகளை இதில் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண தெரியல அப்படின்றப்போ கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை இல்லை வீடியோ போடுறேன். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணித்தரேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.